Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அந்த சாப்டரோட எக்ஸசைஸ் 1.3 அந்த எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்போ பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் படிச்சிடலாம். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் நம்ம இதை சால்வ் பண்ணணும். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் என்னது? நம்மளுக்கு ஏ மேட்ரிக்ஸ் ஒன்று கிடைக்கும், ஏஎக்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். அதில் எக்ஸ் மேட்ரிக்ஸ்ன்றது வந்து அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்கும். இந்த வேரியபிள்ஸ் இருக்குல்ல, மொத்தம் 2 வேரியபிள் இருக்கு. அதை வச்சு தான் இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டரும் சூஸ் ஆகும். இப்போ 2 வேரியபிள்னா 2x2 வரும், 3 வேரியபிள்னா 3x3 மேட்ரிக்ஸ் வரும். ஓகேவா? பாருங்க, எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏ இந்த பக்கத்துல போயிட்டு அதை ஏ இன்வர்ஸ் ஆக்கணும். இப்போ ஏ இன்வர்ஸ் பின்னு கிடைக்குமா? அவ்வளவுதான். இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதான் நம்மளோட ஏ. எக்ஸ்ன்றது என்னது? அன்னோன் வேரியபிள். அதான் நம்மள சால்வ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சால்வ் த லீனியர் ஈக்குவேஷன். இந்த லீனியர் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஓகே, போடலாமா? பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன். கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு மேட்ரிக்ஸ்ல எழுதிங்க. 2 எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப -1. எக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் காலமாகவும் ஒய்யை வந்து செகண்ட் காலமாகவும் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 3, ஒய் பக்கத்துல 2 இருக்கா, அந்த 2. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஏ மேட்ரிக்ஸா கிடைச்சிருக்கு. இப்போ அன்னோன் வேரியபிள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இங்க எழுதிருங்க, எக்ஸ் ஒய்யா. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கு இல்லையா, அதை நம்ம 8 2 இந்த மாதிரி எழுதிட்டு இதை வந்து பி மேட்ரிக்ஸ் வச்சுக்கலாம், அன்னோன் வந்து எக்ஸ் மேட்ரிக்ஸ் வச்சுக்கலாம். நம்மளுக்கு இப்ப இந்த அன்னோன் வேரியபிள்ஸ் வேணும் எக்ஸ் ஒய், அதனால நம்ம ஏ இன்வர்ஸா அந்த பக்கம் ஏ வந்து ஏ மேட்ரிக்ஸை நம்ம பி இருக்கிற பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். நீங்க வந்து எக்ஸ் கூட இது வந்து மல்டிபிளேஷன்ல இருக்கு, மல்டிபிளேஷன்ல இருக்கிறத வந்து நான் அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன்லாம் போயிடும். எப்படி போகும்? 1/a ஆயிடும். அப்ப 1/a நம்ம எப்படி எழுதலாம்? ஏ இன்வர்ஸா எழுதலாமா? அப்ப ஏ இன்வர்ஸ் ஆகும். ஓகேவா? அப்ப நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். பாத்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்னது? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant of a adjoint a. இப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் அட்ஜாயிண்ட் ஏவும் வேணும், அப்பதான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம எடுத்துட்டு போயிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ் மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். எக்ஸ் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம டைரக்டாவே ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு எழுதிடலாம். தேர்ஃபோர் த சொல்யூஷன் போட்டு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேணும். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது வந்து 2x2 மேட்ரிக்ஸா, அப்படியே டைரக்டா இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். ஏ இன்வர்ஸ் ஏ தான் நம்மளுக்கு இன்வர்ஸ் வேணும், அதனால 2 - 1 3 2. ஓகேவா? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா? இப்போ கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு பாருங்க. 2 × 2 4 - 3 × -1 -3. இப்போ இது என்ன ஆகுது? 4 -3. அப்ப மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிடும். அப்ப 4 + 3 நம்மளுக்கு 7 கிடைக்கும். இந்த 7 என்னது? நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருது? நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, இருக்குன்னு அர்த்தம். உண்மையிலேயே அது இருக்கு. அப்படி ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது இல்லைன்னு அர்த்தம். இப்ப நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால இந்த மேட்ரிக்ஸ் நம்ம நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இதை சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப ஏ இன்வர்ஸ்க்கு நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்மளுக்கு தேவையானது இருந்து அட்ஜாயிண்ட் தேவை. அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் என்னன்னு பாருங்க. அட்ஜாயிண்ட் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பிளேசஸ் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் வேற வேற இடத்துக்கு எடுத்துட்டு போயிடும். இது அங்க போயிடும், அது இங்க போயிடும். ஓகேவா? லெஃப்ட் டு ரைட் வரும்போது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்களா, அந்த ஆர்டர் தான். இப்படிதான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்க, அதே ஆர்டர்ல வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப 2 2 2 4 இந்த பிளேஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 இங்க போயிடும், இந்த 2 இங்க போயிடும். இங்க 3 1 இருக்கு இல்லையா, -1. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா பிளேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேணாம், வெறும் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. 3 வந்து -3 ஆகும், -1 வந்து +1 ஆயிடும். இதுதான் நம்மளுக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஏ. கிடைச்சிச்சா? அட்ஜாயிண்ட் ஏ நம்மளுக்கு கிடைச்சு போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ நம்மளுக்கு தெரியும். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட்டாவும் தெரியும். அப்ப டைரக்டாவே ஏ இன்வர்ஸ் எழுதிடலாமா? இப்ப ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் டிட்டர்மினன்ட். இப்ப டிட்டர்மினன்ட் வந்த மாதிரி என்ன எழுதணும்? டிவிஷன்ல எழுதணும். அப்ப 1/7. அட்ஜாயிண்ட் என்னது நம்மளுக்கு? அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சோமே, 2 1 -3 2. இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க அட்ஜாயிண்ட். இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபைனலான ஏ இன்வர்ஸ். ஓகேவா? ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஏ இன்வர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு
இதோ டைரக்டா இதுல போட போறோம். நம்ம A இன்வெர்ஸை கண்டுபிடிக்க போறோம். பார்க்கலாமா? X matrix is equal to A inverse B. பாத்தீங்கன்னா X matrix என்னன்னு பாத்தீங்கன்னா X Y இதான் X matrix unknown variables. A inverse பாத்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சோம்? A inverse வந்து 1/7. adjoint என்னது 2 1 minus 3 2 இதான adjoint. அடுத்து B matrix என்னது 8 2 அது அப்படியே எழுதிடலாம். 8 2 இது நம்ம நார்மலா மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? X Y அந்த அன்னோன் வேரியபிள்ஸ் கிடைச்சிடும். பாத்தீங்கன்னா நார்மலா ஃபர்ஸ்ட் ரோ வச்சு நான் ஃபர்ஸ்ட் காலமா மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடியே வரப்போற மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டர்ல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டர்ல இருக்கு 2 x 2 இது 2 x 1 2 x 2னா என்னது ரோ, செகண்ட் எழுதுறது காலம். அப்ப 2 ரோஸ் இருக்கு, ஒரு காலம் இருக்கு. ஓகேவா? அதான் நம்மளுக்கு சொல்ல வரோம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல இருந்து இதோட காலமையும் இதுல இருக்க ஃபர்ஸ்ட் ரோவையும் எடுத்துட்டீங்கன்னா இதுல வருது இல்லையா இந்த 2 இந்த 1 இதுதான் ஃபைனல் மேட்ரிக்ஸோட ஆர்டர். அப்ப 2 x 1 தான் ஃபைனல் மேட்ரிக்ஸோட ஆர்டர். இப்ப பாருங்க பி மேட்ரிக்ஸ்ல நம்ம ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். பி மேட்ரிக்ஸ்ல வந்து இங்க மைனஸ் இருக்கு, -2 இங்க பாத்தீங்களா -2 இருக்கனால -2 எழுதிக்கலாம். இப்ப இந்த -2 மல்டிப்ளை பண்றோம். அப்போ 1 into -2 வந்து -2 கிடைக்கும். அப்படியே பாருங்க இது வந்து 2 8 16, அப்புறம் 1 into -2 வந்து -2, அப்புறம் -3 into 8 -24, அப்புறம் 2 into -4 வந்து சாரி 2 into -2 வந்து -4 கிடைக்கும். பாருங்க 16ல 2 போயிடுச்சுன்னா 16 -2 வந்து 14, அப்புறம் 24 -4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -28 வருதா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்னொன்னு மறந்துட்டோமே 1/7 வருது பாத்தீங்களா? பக்கத்துலயே இந்த 1/7 இருக்குல்லையே அது அப்படியே இங்கேயும் வரும் 1/7. இந்த இடத்துலயும் 1/7 வரும். பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இந்த 14யும் 28யும் பாத்தீங்கன்னா 7 டேபிள்ல அது வரும், டிவிசிபிளா இருக்கும். அதனால 7 வந்து இதுக்குள்ள இருந்து காமனா எடுத்து இது நான் 7 வந்து கேன்சல் பண்ண போறேன். அப்ப 7/7 14 வந்து 7 டேபிள்ஸ்ல 2 டைம்ஸ் வரும். 28 வந்து எத்தனாவது டைம் வரும்? 28 வந்து 4 டைம்ஸ் வரும். ஓகேவா? 4 டைம்ஸ் வரும் 28 -4. இப்போ 7 7 கேன்சல் ஆகி 1 ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 -4 இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபைனலான மேட்ரிக்ஸ். இதான் நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா x வந்து 2ம் y வந்து -4ம் கிடைச்சிருக்கு. அப்ப therefore the solutions அப்படின்னு நம்ம போட்டுட்டு is x வந்து 2னும் y வந்து -4னும் போட்டுக்கலாம். ஓகேவா? இதான் நம்மளோட ஃபைனல் மேட்ரிக்ஸ். அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ.